யாத்திராகமும் 17வது அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்திமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்கள் குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. 2 பாளையம் வர்றது வரைக்கும் தண்ணீர் அவங்க என்ன செய்யல, கேட்கல. எல்லார்ட்டையும் கோவளம் நிறைய தண்ணி இருந்தது. அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மாடுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. அவங்க வந்து கேட்கணும், குடிக்க தண்ணி இல்லை, எங்கள் மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி தங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? எத்தனை மாதம் ஆச்சு? 2 மாதம். எந்த அடையாளத்தை கண்டார்கள்? என்ன அடையாளம் கண்டனோம்? 10 வாதைகள், 11வது சங்காரம், தளிச்சம்பிள்ளை சங்காரம், 3வது கடைசியில் செங்கடல் 2ஆக பிளந்த அடையாளம். அது மட்டுமா, இவர்கள் இக்கரை பட்டாச்சு. அந்த எகிப்து ஜனங்கள் எல்லாம் என்னஞ்சது, ஆளிக்குள்ள அமிழ்ந்து போகுது. இவ்வளவு அடையாளத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் நடத்தி முடிச்சு 2 மாசங்களில் ஆண்டவரோடு இருந்து நடத்தின மோசேட்ட வந்து முறுமுறுக்கணும். ஆமென். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒருவேளை 2 வருஷமாக இருக்கலாம், இல்லைங்க 2 மாதமாக இருக்கலாம், இல்லைங்க 5 வருஷமாக இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளத்தையும் அற்புதத்தையும், அதாவது அற்புதத்தை செய்யாமல் இருந்தது உண்டோ? இல்லாவிட்டால் கர்த்தருடைய தரிசனத்தை நீங்கள் காணாமல் இருந்தது உண்டோ? கர்த்தருடைய ஜெபத்தை நீங்கள் ஜெபத்திலே யாருக்கும் கிடைக்காத மகிமையான உன்னதமான தேனிலிட்ட பலகாரம் போல ருசிக்கக்கூடிய இந்த தரிசனங்களை காணாதவர்கள் உண்டோ? கேட்டா இல்லை, இதுவரை நான் தரிசனம் காணல. நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் தரிசனம் காணல, ஆண்டவர் எனக்கு அடையாளத்தையும் அற்புதத்தையும் நின்று கொண்டு செய்தார், என்னுடைய வியாதி மாறிச்சு, கட்டி மாறிச்சு, இப்படிப்பட்ட அடையாளத்தை செய்யவில்லை என்று சொல்கிறவர்கள் இருப்பீர்களானால் கரங்களை ஓசத்துங்களா? ஒருவரும் இல்லை. இந்த அடையாளத்தை கண்டவர்கள் தான் முறுமுறுப்பார்கள். ஐயோ, வெள்ளை உடுக்கணுமா, அது உடுக்கணுமா, இது உடுக்கணுமா என்று. அதே போலதான் ஆண்டவருடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் நின்று கொண்டு கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறார். தண்ணி இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போடு. ஆண்டவர் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தராமல் உன்னை கொல்லக்கா கூட்டிட்டு வந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமா கூட்டிட்டு வந்தது கொல்லக்கா கூட்டிட்டு வந்தார்? நோ, கொல்ல கூட்டிட்டு வரவே இல்லை. அவர் ஜீவனை கொடுத்து வாழ வைப்பதற்காக பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் நடாததையும் விதைக்காததையும் நீர் பாய்ச்சாததையும் வளம் போடாததையுமான நல்ல நல்ல தானியங்களையும் நல்ல பழங்களையும் தன் அறுவடை செய்வதற்காக கூட்டிக் கொண்டு வந்தார். சிந்தித்து பாருங்கள். இதே போலதான் இந்த உலகத்தின் பாவத்துக்குள், பாவத்தின் பிடிக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ள, குடிவரிக்குள்ள, சாபமானதுக்குள்ள அவர் கூட்டிக் கொண்டு வந்து பாலும் தேனும் ஊறிய கானான் தேசம், இந்த உலகத்துக்குரிய கானான் தேசத்தை போல பரம கானானுக்காக, பரம பரலோகத்திலே உன்னையும் என்னையும் கொண்டு சேர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே பாடுபட்டு, சிலுவையிலே ரத்தம் சிந்தி, சிலுவையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், 3 ஆணிகளிலே தொங்கினவராய், சரீரம் முழுவதும் இரத்த காயத்தோடு உன்னை மீட்டெடுக்க வந்தாரே. அந்த பரம கானானுக்கு போவதற்காக உன்னை அழைக்க வந்து, உன்னை தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே ஆண்டவருடைய தோட்டத்தில் வைத்திருக்கிறார் என்றால் நீ பாக்கியவதியும் பாக்கியவட்டியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு மணவாட்டி சபை, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கான அவருடைய சாயலிலே அவரை தரித்து கொண்டு அவருடைய இருதய சித்தத்தின்படி, மணவாளனுடைய விருப்பத்தின்படி நடைமுறை பாவனை சொல் செயல் சிந்தனையை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த உலகத்திலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி வேறு யார் உண்டு? ஆமென், ஹல்லேலூயா.
சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எத்தனையோ மணவாட்டி சபைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மணவாட்டி சபைகள் உலக அலங்காரத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மணவாட்டி சபைகள் நிந்திக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலேயும் கர்த்தராகிய தேவன் ஒரு மணவாட்டி சபையாக இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் தந்து, இந்த உலகத்தினுடைய தரிசனத்தையும் தந்து, உலகத்தின் மேன்மையும் தந்து, உலகத்திலே இருந்த உன்னை அடையாளத்தினால் அற்புதத்தினால் மீட்டு கொண்டு வந்து பரம கானானுக்கு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், உன்னை போல பாய்க்கப்பட்ட ஜாதியை இந்த தேசத்தில் காண முடியுமா? மோசே பார்த்து சொன்னார், மோசே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவர் சொன்னார், கர்த்தரை பரிச்ச 2 மாசம், நிறைய வருஷம் ஆவல்ல, 2 மாசம் இல்லைங்க 3 மாசத்திற்குள்ளால தின்ன மன்னாவும் தின்ன மன்னாவும் அது சுட்டு தின்ன காடையும் தின்னி எல்லாம் போகுது. எல்லாம் எங்கே போச்சு? கீழே போச்சு, எல்லாம் போச்சு. ஆண்டவரையும் மறந்துனேன், எல்லாம் மறந்துனோம். இப்போ தண்ணி தட்டுப்பாடு வந்து இந்த பசங்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்திருக்கலாம். மோசேட்ட சொல்லிட்டு, மோசே தண்ணி தட்டுப்பாடாக இருக்கு, ஆண்டோட்ட வேண்டிக்கன்னு முழங்கால் போடணுமா வேண்டாமா? போட மாட்டணும். முழங்கால் போடக்கு இன்னைக்கு தேசத்தில் ஜனங்கள் குறைவு. அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு அது குறைவு. அப்பம் இல்லை அது இல்லைன்னு சண்டை பிடிச்ச போது கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து தேனிலிட்ட பலகாரத்தை போல, பணியாரத்தை போல ஆண்டவராகிய தேவன் ருசியான பதார்த்தத்தை கொடுத்து அவர்கள் போசிப்பதற்காக சமுத்திரத்தில் இருந்த, அதாவது முதலையின் தலையை நறுக்கி போட்டு காடையாக போசித்தார். வாசிக்க கேட்போம். 74 சங்கீதம் 13வது அதிகாரம் இல்லைங்க 74வது சங்கீதம் 74 4வது அதிகாரம் 13வது வசனம் இல்லைங்க 14வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். காடையை பற்றி சொல்லி இருக்கிறது. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து, இல்ல அதுக்கு அடுத்தது, தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். எவ்வளவு பலத்த கரத்தோடு செய்தார். அதையும் மறந்து, அதெல்லாம் அது ஒரு மாசம் கூட இருக்காது அந்த அற்புதம் கண்டு. அதையும் மறந்துட்டு மோசேட்ட போய் சொல்லினா, எங்களை கொல்லவா கூட்டிகிட்டு வந்துரு, நாங்கள் தண்ணீர் தாகம் எடுத்து செத்து போக்கா கூட்டிகிட்டு வந்துரு, எங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது, எங்கள் எல்லாரையும் பாலைவனத்தில் பிரேத குழியில் வச்சக்கா கூட்டிகிட்டு வந்துன்னு கேட்குறேன். 3வது வசனத்தை வாசி. 17வது அதிகாரம் 3வது வசனம். இருந்தபடியினால் முறுமுறுத்து எங்களையும் பார்த்து, நல்லா புரிஞ்சுடுங்க. அவங்க கவலை எல்லாம் அவங்க உயிரை கண்டில்லை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டு, அவங்களுடைய வருமானத்தை கண்டு. ஏன்னா இப்போ வந்தாச்சு, அங்கே இருந்தவன் எல்லாம் ஆடு மாடையெல்லாம் கொண்டு கொடுத்து விட்டுட்டான். நல்ல நகை பணம் துணிமணி எல்லாம் கொண்டு போங்கன்னா இவன் கொஞ்சம் செழிப்பாச்சு. ஆமென். அடிமை தனத்தில் கொடுக்கிற உடைய, கொடுக்கிற சாப்பாடை, கொடுக்கிற தண்ணியை, கொடுக்கிற பாலை தின்னிட்டு அத்தனை வருமானத்தையும் எஜமானங்களுக்கு கொண்டு கொடுத்து அடிமை நுகக்கட்டில் இருந்த இந்த ஜென்மங்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மாடுகளும் ஆடுகளும் ஒட்டகங்களும் பெறுகிற போது அவர்களுக்கு தண்ணி இல்லைன்னு இல்லை, அந்த ஆடு மாடுகளுக்கு வாழ்வதற்கு, அதாவது செத்து போகும், எங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து போகும் என்று ஆண்டவருடைய தாசனாகிய மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். 3வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாவரமாய் இருந்தபடியால் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார். இன்றைக்கு நிறைய திருச்சபையில் வியாதி, கஷ்டம், பாடு, அடிமைதனம், குடி, வெறி, களியாட்டம், மதுபானம், கஞ்சா, இப்படிப்பட்ட சாபத்தீடானதில் வாழ்ந்து சரீரத்திலும் ஆத்மாவிலும் வேதனையோடு ஒரு பெந்தேகோஸ்து சபையில் போய் சேருவார்கள். வேற வழி இல்லை, வேற மார்க்கத்தில் போனால் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு ஆடம்பரமாக எனக்கு இருக்கிறத வெளியில் காட்டுவதற்காக செய்வார்கள்.
இங்கே எங்கேயாவது ஒரு பந்தேகோஸ்து சர்ச்சில் போய் சேருவார்கள். செய்து சோத்திரம் சோத்திரம் பாஸ்டர் நினைப்பாரு, ஒரு விசுவாசி வரைச்சது, ஒரு ஆத்மா கிடைச்சுன்னு அவரும் பட்டினி கிடப்பாரு. கடந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி ஜோமணி விடுதலை வாங்கணும். விடுதலை வாங்கினோன்னா இது நமக்கு கட்டுப்படி ஆகுது. செத்துப்போ என்ன சொல்லுவாங்க, இது நமக்கு சரி வெட்டு வராது, செத்துப்போ. நான் சரீர மரணத்தை சொல்லல, ஆவி மரணத்தை சொல்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பின்வாங்கி போகிற அன்று இஸ்ரவேல் ஜனங்களத்தை போல கூட்டம் இன்றும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தேசத்தில் பூரா, உலகத்தில் பூரா இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லுகிறார்கள், அமெரிக்காவில் அப்படி ஆராதிக்கிறார்கள், இப்படி ஆராதிக்கிறார்கள், கனடாவில் இப்படி ஆராதிக்கிறார்கள், சென்னையில் இப்படி ஆராதிக்கிறார்கள், பட்டணந்தோறும் இப்படி ஆராதிக்கிறார்கள். நான் நினைத்து பார்த்தேன், ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தது போல பைபிள் இருக்குமோ? எப்படி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தது போல பைபிள் இருக்குமோ என்று நினைத்து பார்த்தேன். ஆனால் இல்லவே இல்லை. எந்த இடத்திற்கானாலும், அது கிராமமானாலும் நகரமானாலும் பட்டணமானாலும் வெளி மாவட்டமானாலும் வெளிநாடுகளானாலும் அமெரிக்கா ஆனாலும் கனடா ஆனாலும் லண்டன் ஆனாலும் இத்தாலி ஆனாலும் அத்தனைக்கும் ஒரே வேதம், ஒரே கர்த்தர், ஒரே பரிசுத்த ஆவியானவர். ஆமென் ஆமென். தெரியுமா உங்களுக்கு, ஒரு காலத்தில் இன்று அமெரிக்கா நாடு எப்படி இருந்ததோ சரித்திரம் படிச்சா தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அமெரிக்காவை போல வல்லரசு நாடா இருந்தது எகிப்து நாடு, எகிப்து நாடு. ஆமென் ஹல்லேலூயா. அவ்வளவு இன்று அமெரிக்காவின் நாகரிகத்தை மிஞ்சின நாகரிகம் அங்கு இருந்ததாம். எகிப்து நாட்டில் அரைக்குறை ட்ரெஸ்ஸு, விபச்சாரம், களியாட்டம், கேளிக்கை விடுதிகள், பப்பு விடுதிகள், இன்று இருக்கிறத விடையும் கேடுகட்ட விடுதிகள் இருந்தாதான். அதுதான் ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை பார்த்து சொன்னார், ஈசாக்கே நீ போவாத, நான் உன்னை கூட இருந்து பாதுகாத்துக் கொள்வேன், எகிப்துக்கு மட்டும் போவாதேன்னு சொன்னார். அந்த கட்டளை ஒன்று வாசிங்க பார்ப்போம். வசனத்தை சொல்லி வாசிங்க. ஆதியாகமம் 26:2 வாசிங்க. கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாம பாருங்க, ஏன் போகண்டான்னு சொன்னாரு. அங்க நல்ல வளம் இருக்கு, நல்ல பணம் இருக்கு, நல்ல செழிப்பு இருக்கு, நல்ல நாகரிகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஈசாக்கே, உன் அப்பா சிலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல கொண்டு வந்து அவனை உருவாக்குவது என்ன பாடுபட்டு, உங்க அப்பா நான் என்னதை கேட்காம எங்க போனா எகிப்துக்கு போனான். பெண்டாட்டிய சகோதரின்னு சொன்னா அந்த இடத்துல 100க்கு அதிபதி ஒரு குட்டி ராஜா பெண்டாட்டியை பிடிச்சு போட்டான். அது 2 மீட்டருக்கு நான் என்ன பாடுபட்டேன். தயவு செய்து ஈசாக்கு, நீ எகிப்துக்கு மட்டும் போகாத, போய் உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடாத, உன் இருதயத்தை இப்படிப்பட்ட தாறுமாறுக்கு விடாத. அங்கு நாகரிகம், அந்த மேலை நாட்டு நாகரிகம் என்று உன்னையும் கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லியிருந்தார். அதே போலதான் ஆண்டவராகிய தெய்வம் இன்றும் நம்மோடு சொல்லுகிறார். மேலை நாட்டு நாகரிகம், அமெரிக்கா நாடு, அந்த நாடு, இந்த நாடு, அந்த நாடு, வந்த நாடு, போன நாடு, அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறார்களே என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாடுகளை விட்டு, அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை விட்டு நீ வேறு பிரிஞ்சு உன்னை பாதுகாத்துக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் ஷூ போட்டா நீ போடணும்னு நினைச்சாத. ஆமென். சர்ச்சுக்குள்ள நீ ஷூல சாட்சியும் கலத்தி வச்சுட்டு பலிபீடத்தில் நிற்கணும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செருப்பு கிடக்க வேண்டிய இடம் செருப்பு கிடக்கணும், மனுஷன் கிடக்க வேண்டிய இடம் மனுஷன் நடக்கணும். இன்னைக்கு நாய் கிடக்க வேண்டிய இடத்துல மனுஷன் கிடக்கிறான், மனுஷன் கிடக்க வேண்டிய பெட்டில் ஏசி ரூமில் நாய் கிடக்குது. ஆமென். காலம் தலை குத்தர. சற்று சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்கள். 3 மாசம் 2 மாசம் 1 மாசம் ஆண்டவராகிய தேவன் வானத்திலிருந்து மன்னாவையும் சமுத்திரத்திலிருந்து, அதாவது முதலையின் தலையை நறுக்கி போட்டு காடையாங் கொடுத்ததையும் மறந்து 17வது அதிகாரத்தில் தண்ணீர் தாவனம் எடுத்ததுனால கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் மோசையிடம் போய் சொல்லணும், எனக்கு இது தேவை இருக்கு, மோசே எனக்கு தேவை இருக்கு, நீ
நீயும் வேண்டுதல் செய், நாங்களும் வேண்டுதல் செய்யலும் என்று முழங்கால் போட்டு அந்த வனாந்தரத்தில் ஆண்டவரை கூப்பிட்டார். செங்கடலை பிளந்து ஆண்டவர் ஒரு புழு குஞ்சு கூட, ஒரு ஒட்டகம் கூட, ஒரு ஆடு கூட சாவ கொடுக்காம அத்தனை எகிப்தினையும் கொண்டு போட்ட தெய்வம் தண்ணீர் கொடுக்க மாட்டாரோ? இன்று உலகத்தில் வேறு பிரிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய சபையில வந்திருக்கிற உன்னை பாதுகாக்க மாட்டாரோ? ஏன் நீங்களும் இஸ்ரவேல் தேவனை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறீர்கள்? தீட்டானதை சம்பாதிப்பதற்காக, தீட்டானதை எடுத்துக்கொள்வதற்காக, சாபமானதை எடுத்துக்கொள்வதற்காக ஆண்டவருடைய கட்டளையை மீறி, ஆண்டவருடைய ஆராதனைகளை மாறி, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து விலகி போய் நீ சம்பாதித்து வைத்தால் உன் வீட்டில் நாற்றம் அடிக்கும், அது பூச்சி பிடிக்கும். அந்த நாற்றம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தூங்க முடியாமல், வீட்டில் உள்ளவங்களுக்கு தூங்க முடியாமல் அது அருவருப்பை உண்டாகும். நீ சம்பாதித்த காசு வேஸ்டாய் போகும் என்பதை கர்த்தர் இந்த இடத்தில் திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய திருச்சபை ஒழுங்க கொடு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய திருமறையின் சத்தியத்திற்கு கீழ்ப்படி. கர்த்தர் உனக்கு அவனுடைய பலகணிகள் கொண்டு நிரம்பி வழியும்படி உன்னை ஆசீர்வதிக்க அவர் கை குறிந்து போனதோ? சிந்தித்து பாருங்கள். வாசி 3வது வசனம், 17வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். தாவனமாய் இருந்தபடியால் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் கொண்டு போடவா எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தார். நினைச்சு பாருங்க, உலகத்தின் பாவத்தின் அடிமைதனத்தின் எகிப்தினுடைய நாகரிகத்திலிருந்து, எகிப்தினுடைய விபச்சார பழக்கத்திலிருந்து, விக்கிரக பழக்கத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபமான பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவர் கொல்லகா மீட்டு வந்தார். பாலும் தேனும் ஊறிய கானான் தேசம், நீ நடாததையும் நீ விதைக்காததையும் நீ அறுவடை செய்வதற்காக அல்லவோ கூட்டி கொண்டு வந்தார். அவ்வளோ செழிப்பான தேசத்தில் கொண்டு போக்கல்லவோ கூட்டிட்டு வந்தார். அந்த மனுஷமார் கேட்கணும், எங்களை கொல்லகா கூட்டிட்டு வந்தா. இன்னைக்கும் பெந்தேகோஸ்து சபையில் அநேக ஜனங்கள் கேட்கிறது, ஆண்டவர் செய்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் விட்டு பரமகானான் ஆகிய எருசலேமுக்கு, கர்த்தருடைய மகிமையான எருசலேமுக்கு, ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போவதற்காக கண்ணில் காணாத அந்த பரமகானானுக்காக கர்த்தரை விசுவாசித்து உங்கள் பாடுகளையும் உங்கள் அடிமைதனத்தையும் உங்கள் குடிகளையும் உங்கள் சாபங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் தீர்த்து மாற்றி வேறு பிரித்து கொண்டு வந்து பரமகானானுக்கு நடந்து போகும்போது கால் கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் தட்டுப்பாடு வரும், கொஞ்சம் உபத்திரவம் வரும், தண்ணி தாவனம் உண்டாகும், பசிக்குண்டாகும், உபத்திரவம் உண்டாகும். இதையெல்லாம் சகித்து கொள்ளாவிட்டால் பரமகானான் உனக்கு எப்படி கிடைக்கும்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாமல் ஆண்டவராகிய தேவன் சுடர்வழி பட்டயத்தை வைத்து செருத்து வைத்த அந்த வழியை திறந்து ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிப்பதற்காக, அவருடைய இரத்தத்தை பருவதற்காக தன்னையே பரிகாரியாகி அவருடைய சரீரத்தை புசிப்பதற்கு, அவருடைய இரத்தத்தை பருகுவதற்காக உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி பரமகாரனுக்காக கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்தின அந்த தெய்வத்தை விட்டு விலகுவதற்கு, அந்த தெய்வத்திற்கு நீ வழிபடுவதற்கு, உன்னுடைய இருதயத்தை அந்த ஆண்டவருக்கு கட்டளையை கீழ்ப்படுவதற்கு உன் இருதயம் விட்டு கொடுக்காமல் மனவந்த போக்கிலே போய், மனவந்த வாக்கிலே போய் உனக்காக சம்பாதித்து வைத்து உன் வீட்டிலே நாற்றமடிக்கக்கூடிய, உபத்திரம் வரக்கூடிய, சமாதானத்தை சீர்கெடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உன்னை போல பரிதபிக்கப்பட்ட சந்ததியை காண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று பரிதிக்கப்பட்ட சந்ததியாய் ஒருவனும் பாலம் தேன் மூறிய கானான் தேசத்துக்குள்ள போக முடியாமல் 2 பேரை தவிர பாக்கி அத்தனை பேரையும் அந்த பாலைவனத்தில் அழித்து போட்டது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை இதே உலகத்திலே அழித்துவிட்டு நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உனக்கு உண்டாக்கி வைக்கிறேன் என்றால் உன்னை போல பரிதபிக்கக்கூடிய சந்ததியை இந்த உலகத்தில் காண முடியாதே. சிந்தித்து பார்.
10 வருஷமாச்சு ஆண்டவர் சபையை தந்து. ஒரு மணவாட்டி சபையை தொடங்காமல், ஒரு மணவாட்டி சபையை கர்த்தர் தராமல் இருந்தால் இன்று உலகத்தில் நடக்கிறது போல ஆடலும் பாடலும், உலகத்தின் வேடிக்கையும், உலகத்தின் டான்ஸும், உலகத்தினுடைய காரியங்களையும் செய்து கொண்டு இந்த மணவாட்டி அலங்காரத்தை விட்டு விபச்சாரியின் அலங்காரத்தோடு நம்ம சபை நடத்தி இருந்தால், நானும் உன்னை போல கட்டளைகளை மீறி கர்த்தருடைய வாக்குக்கு மாறி, கர்த்தருடைய வசனத்துக்கு மாறி ஆலயத்தை நடந்திருந்தால் என் வீட்டிலும் துர்நாற்றம் அடிக்கும். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. இதெல்லாம் கண்டும் கேட்டும் அறிந்திருக்கிற யூதா என்கிற துதிக்கிற அவளுடைய சகோதரி கள்ளத்தனமா வாசி. எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரமாய். இவைகளெல்லாம் கண்டும் யூதா என்கிற துதிக்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி, ஆண்டுடைய கட்டளையை மீறி, ஆண்டுடைய உடன்படிக்கை மீறி, கர்த்தருடைய திருச்சபையை மீறி, கர்த்தருடைய திருச்சபையின் ஒழுங்க மீறி, நீ உன்னுடைய இருதயத்துக்கு விருப்பமாய், உன்னுடைய சிந்தனைக்கு விருப்பமாய், உன்னுடைய யோசனைக்கு விருப்பமாய் நீ மன்னாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சம்பாதித்து வீட்டில் வைத்து அது புழு பிடித்து அது நாட்டம் எடுத்தது போல நீ சம்பாத்தியம் பண்ணி வீட்டில் வைக்கிறது, அதே உனக்கு கண்ணியாய் மாறும் என்று கர்த்தராகிய தெய்வம் நின்று கொண்டு இன்று வார்த்தை தருகிறார். அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். ஒரு மனுஷன் ஒரு தடவை விழுந்தா எழுப்பலாம், 2 தடவை விழுந்தா எழுப்பலாம், 9 தடவை விழுந்தால் எழுப்பலாம், 10 தடவை விழுந்தால் இஸ்ரவேல் ஜனங்களை கடைசியில 10வது முறை முறுமுறுத்ததை கண்டு காடை இறைச்சியை கொடுத்து டிசெண்டர் என்கிற வாதையினால சங்கரித்து கொண்டாராம். ஆண்டவர் இதுக்காக உன்னை அழைத்தார். உலகத்தின் அடிமைதனத்திலிருந்து, உலகத்தின் பாவத்திலிருந்து, உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து ஒரு மணவாட்டி சபையில கொண்டு வைத்து உனக்காக, உன் தேசத்துக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் சபைக்காக என்ன வைத்திருக்கிறது என்பதை இந்த 21 நாள் ஜெபத்தில் தரிசனமாய் தந்து பாலும் தேனும் ஊறிய கானான் தேசமாகிய இந்த பரம தேசத்தை காட்டிலும் இந்த பரம கானானுக்கு போவதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்த அந்த இயேசுவிடம் நீ முறுமுறுக்கிறாயே, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நீ எதிர்த்து நிற்கிறாயே, உனக்கு அந்த பரிதாபம், உனக்கு ஐயோ என்று ஆண்டவராகிய தேவன் இந்த 10வது வருஷம் நிறைவுகளிலே உனக்கு எச்சரிக்கை தருகிறார். ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புங்கள். தேசத்து குடிகளே, மார்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை, அதாவது கர்த்தர் உங்களை அளவிட முடியாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். எதற்காக கொண்டு வந்தார்? எதற்காக அழைத்தார்? பரலோகத்தில் காண்பதற்காக. பரலோகத்தில் நீயும் நானும் அவரோடு சேர்ந்து ஆடி பாடி தாவீதோடு நடனமாடி பரலோகந்தா என் பேச்சே, பரிசுத்தந்தா என் மூச்சே. கரங்களை தட்டு. பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய் தானான தானன்னா, தானானன்னா, தானான தானன்னா, தானானன்னா, தானான தானன்னா, தானானன்னா, தானான தானன்னா, தானானன்னா. என் இயேசு வருவ மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக்கோ. என் இயேசு வருவ மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வா. கூடவே சேர்த்துக் கொள்வனை, கூடவே வைத்துக் கொள்வார். தானான தானன்னா, தானானன்னா, தானான தானன்னா, தானானன்னா, தானான தானன்னா, தானானன்னா, தானான தானன்னா, தானானன்னா. ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என்னேசரை காண்பே. சொல்லு. ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என்னேசரை காண்பே. தொட்டு தொட்டு பார்ப்போ, நான் தொட்டு தொட்டு பார்ப்போ. தானான தானன்னா, தானானன்னா, தானான தானன்னா, தானானன்னா, தானான தானன்னா, தானானன்னா, தானான
தனன்னா தானானன்னா சங்கீதக்காரன் தாவீதை காண்பு பாட சொல்லி கேட்பேன். கரங்களை தட்டு. நாம் ஆடிடுவே, சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் மாடிடுவே. தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா சங்கீதக்காரன் தாவீதை காண்பு தொட்டு பாப்பே. சங்கீதக்காரன் கரங்களை தட்டு. பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவேன், சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஆமென். தினமோ தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமோ நான் ஏங்குகிறேன் தினமோ. தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா தானான தனன்னா தானானன்னா. என்னோடு கூட கோடான கோடி ஆத்மாக்கள் சேர்த்து கொள்வோம். ஆமே. என்னோடு கூட கோடான கோடி ஆத்மாக்கள் சேர்த்து கொள்வோம். கூட்டி சென்றிடு. கரங்களை தட்டு. பரம கானானை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், பாவத்தின் அடிமைக்கட்டிலே, பாவத்தின் சாபக்கட்டிலே, அக்கிரமத்தின் முகக்கட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று கர்த்தராகிய தேவன் அழைத்து தெரிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக, பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி ஒரு மனவாட்டு சபையிலே கர்த்தர் கொண்டு சேர்த்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ கிருபை. பயப்படாத, பயப்படாத. கர்த்தர் உன் வட்சத்திலிருந்து உன்னை வழிநடத்த நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன் வட்சத்திலிருந்து உன்னை மகிமைப்படுத்த நல்லவராயிருக்கிறார். அவர் வேறு விரித்த அனுபவத்தோடு, வேறு விரித்த அனுபவத்தோடு சொல்லுகிறார். பாலாக்கை பார்த்து பிள்ளையான் சொல்லுகிறார், இவர்கள் வேறு விரிக்கப்பட்ட சந்ததி, இவர்களை தொடுகிறவனே கர்த்தர் தீர்த்து கட்டுவார். இவர்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான். இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த 10வது வருஷத்திலே சபையை உனக்கு தருகிற வார்த்தை, உன்னை யாராவது சபித்த நீ ஒன்றுமே சொல்லாத, அவன் சபிக்கப்பட்டு போவான். உன்னை ஆசீர்வதித்த அதுக்கு ஒன்று சொல்லாத, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிற உன்னதமான வாக்கு தத்துவத்தை இன்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. அப்போ 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 புவர் 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 புவர். அக்கினி 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 அக்கினி. விடுதலை, விடுதலை, விடுதலை. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறது வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார். ஹalleluya.
ஆமென். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய். ஆமென். ஒரு தாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் இன்று தருகிற வாக்குத்தத்தம், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிலேயாம் சொன்னான் பாலாக்கை பார்த்து, பாலாக்கே, என் வீடு நிறைய பொண்ணு தந்தாலும் இவர்களை நான் சபிக்க கூடாது, ஏனென்றால் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, அவர்கள் பார்ப்பதற்கு பரதேசியாக இருப்பார்கள், ஆனால் பரதேசியில போய் ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவரோடு நடக்க, ஆண்டவரோடு படுக்க, ஆண்டவர்கிட்ட பேச, ஆண்டவரை தொட்டு தொட்டு பார்க்க, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, உங்கள் இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வாருங்கள் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? பரிதவிக்கிறான். 10 வாதைகளை ஆண்டவர் கூட இருந்து அவன் கையினால செய்து 11வது அடையாளம் தலைச்சம்பிள்ளை சங்காரம், அதுக்கு அடுத்து செங்கடலை பிளந்து, அதுக்கு அடுத்து வானத்திலிருந்து மன்னா, அதுக்கு அடுத்து காடை அரைச்சு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? நினைச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவன் நடத்தின ஜனங்களுடைய வஸ்திரம் 40 வருஷமாகியும் பழையாய் போனதும் இல்லை, அவர்களுடைய செப்பல் செருப்பு பழைய தேஞ்சி போகவும் இல்லை. அவ்வளவு உன்னதமான நடத்தின தெய்வம் சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஆனால் நம்ம அதை அறியாம, நம்ம அதை புரிஞ்சு கொள்ளாம, நம்ம உலகத்தில் கவலைப்பட்டு, உலகத்தில் பாரப்பட்டு, ஐயோ இதை செய்யலைங்க, இதை இழந்து போவோம், இப்படி போயிடுவோம் என்று மனவேதனையோடு துக்கத்தோடு சரீரத்தை வருத்தி நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறோம் என்று அர்த்தம். கர்த்தரை பரீட்சை பார்க்கிற ஜென்மங்களாக அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள், இன்று பெந்தேகோஸ்து ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளையா? நான் என்ன பிள்ளையெல்லாம் எப்படி குறை சொல்ல முடியும்? காக்கைக்கும் தன்குஞ்சி சொல்லுங்களா? காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்குஞ்சி, அதனால கருகராயிருக்குன்னு காக்கை ஒருபோதும் அந்த காக்கை என்ன செய்யாது? கொத்தி விரட்டாது. இதே போல உங்களை நான் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். நீங்க பந்தேகோஸ் தானா? பந்தேகோஸ் தான் சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்களா? பந்தேகோஸ் இல்லையா? அல்லேலியா கையை உயர்த்தி சொல்லுங்களா, சத்தமா சொல்லுங்களா. இப்படி பந்தேகோஸ் கூட்டங்கள் உலகத்தில் இருக்கு. அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். ஆமீன் சொல்லலாமே, ஆமீன் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற, ஆண்டவரே யாப்பா என் பிராணனை கொண்டு இந்த ராஜா கிட்ட இருந்தா உம்முடைய ஜனங்கள் கஷ்டப்படுது, அப்ப நான் ஜெகபோகமா வாழலாமா? பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் இன்று ஆண்டவருடைய அன்பை தெரியாம, ஆண்டவருடைய அப்பத்தை புசிக்காம, ஆண்டவருடைய ரசத்தை பருகாம எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் துக்கப்படுகிறார்கள். ஆனால் மோசே சொன்னார், நான் சாப்பிட்டுட்டு நான் திருப்தியாக இருந்தால் அது சரியாகாது. இன்று ஜனங்கள் அப்படி இல்லை. நான் சாப்பிட்டா மதி, என் வயிறு நிறைஞ்சா மதி, என்னுடைய சாப்பு நிறைஞ்சா மதி, என்னுடைய வீட்டு நிறைஞ்சா மதி. மற்றவர்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லக்கு இல்லை, மற்றவர்களுக்கு ஆராதனை செய்வதற்கு இல்லை, அப்பத்தை பிட்டு பிடுக்க இல்லாமல் தனக்குன்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு மிகுதியாக சேர்த்து வைத்து புழு பிடிச்சு போனது போல நாளைக்கு அதே பணத்தினால, அதே ஆசீர்வாதத்தினால
காரணத்தினால குடும்பத்தில் கண்ணியோ கோர்க்கையோ மாந்தையும் உண்டாகி சமாதான கேடோ அந்த இழந்து போன சாபங்கள் எல்லாம் திரும்ப வந்து நம்ம வீட்டை வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். வாசி 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. இவன் போயிருப்பானா? அன்னைக்கு நதியில் அந்த கோலெல்லாம் என்னாச்சு? கோல்ட்டு அடிச்ச இடையில என்னாச்சு சொல்லுங்களேன்? பியானி வந்து ரத்தம் வந்து எப்போ பனிக்கட்டி வந்து அந்த கோல் இருந்ததெல்லாம் செய்ததெல்லாம் பயங்கர அநியாயம். அந்த கோலை எடுத்துட்டு வர சொல்லுறாரு ஆண்டவர். மூப்பமாரில் என்ன நினைச்சிருப்பேனோ, சபையில் உள்ள பெரிய விசுவாசியா இந்த ஆளுக்கு இந்த பாஸ்டருக்கு நெட்டு கலந்து போச்சோ. அன்னைக்கு பியானி பிடிச்சக்கு அடிச்சாரு கோலு, ரத்தம் தண்ணீர் மாறக்கு அடிச்சாரு கோலு, தவளை உண்டாக்க அடிச்சாரு கோலு, பனிக்கட்டி பையக்கு அடிச்சாரு கோலு, பாம்பு உண்டாக்க பிடிச்சாரு கோலு. அதே கோலை பிடிச்சாருன்னு எல்லாம் கதி கலங்கி இருக்கும். ஆமென். கலி கலங்கி இருக்கும். இது யாருக்கு ஏன் கதி கலங்கிச்சு? பயந்துருப்பாங்களா பயந்துருக்க மாட்டாங்களா? ரெனிஸ் பிரதர் பயந்துருக்காங்களா பயந்துருக்க மாட்டாங்க? எப்போ கோலை மோசே பிடிச்சானோ ஒரு அபசதுனம் நடக்குது. 10 இடத்துல நடந்துதான் நடக்கலையா? பேன் உண்டாச்சு, ரத்தம் உண்டாச்சு, அது உண்டாச்சு, கடைசியில் என்ன உண்டாச்சு? தலைச்சம்பள சங்காரம் உண்டாச்சு. அந்த கோலை எடுத்துட்டு வர சொன்னா கதி கலங்கி இருப்பாங்களா பயந்துருப்பாங்களா பயந்துருக்க மாட்டாங்களா? இதே தான் இன்னைக்கும் சபைகளில், பெந்தேகோஸ்து சபைகளில். ஆமென். ஹாலே. எந்த வசனம் ஆசீர்வாதம் கிடைக்குதோ அதே வசனம் தடிக்கு விழவும் வைக்குமா? எந்த கல் தலைக்கு மூளைக்கல்ல ஆச்சதோ அந்த கல் தடிக்கு விழுந்துட்டா அத்தனை அஸ்திபாரமும் கீழே போயிடும். ஒரு வசனம் நிலைத்து நிற்கிறதும் அதுதான், தடிக்கு விழுகிறதும் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம் உச்சாணியில் அவ்வளோ மகிமையாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தரித்திரவாசிதான். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? தலைக்கு மேலே 2 கரங்களும் உசத்தி 5 கைத்தட்டு கொடுக்கலாமே எண்ணி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நீக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னா நடந்து போ. அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாய் நிற்பேன். அந்த நான் நிற்கிற பாறைய கண்மலைய அடி, தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னார். ஆமேன். கிடைச்சா கிடைக்கலையா? கிடைச்சா கிடைக்கலையா? இப்போ இந்த பயந்தவனுக்கு தலையில எல்லாம் பாம்பை பிடிச்சி விடணுமா வேண்டாமா? பாச்சு நான் சொல்றது விளங்கலையோ? விளங்குது. அப்ப இந்த பயந்தாங்க இல்ல, கோலை கண்டு பயந்தாங்க இல்ல, இவனுக்கு தலையில 2 பாம்பை பிடிச்சி விடணுமோ? பாக்கா தலையில விட்டா போகாது. இவனுக்கு காலுக்கு இடையில விட்டணும். காலில் கிடந்து பாம்பு சுத்தணும். தலையில விட்டா எடுத்து தள்ளிடுவானோ. காலில் சுத்தின ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி விட வேண்டிய வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகும். ஆமென். நான் நம்ம பிள்ளைகளை சொல்லல, பெந்தேகோஸ்காரர்களை சொல்றேன். சொல்லுங்களா ஆமேன்னு. பாருங்க, நரி குத்த வச்சது போல ஒரு ஆள் இருக்க பாருங்க. நரி குத்த வச்சது போல ஒரு ஆள் இருக்க பாருங்க. அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றான். அப்படியே மோசேயும் இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்து போஷித்தார். புதிய ஏற்பாட்டில் இந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவ அவரே ஜீவ தண்ணீர் ஊற்று. அதாவது இயேசு கிறிஸ்துவ ஒப்பாக பேசி கண்மலைய இயேசு கிறிஸ்துவாக ஒப்பாக பேசப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் பார்த்துட்டு ஓடிடுவோம். ஹல்லேலூயா. அவரே ஜீவ தண்ணீர் ஊற்று கண்மலை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2, 3, 4. 1 கொரிந்தியர் 10, 2, 3, 4. வேகமாக எல்லாரும்
மோசே உள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்து. ஆமென் சொல்லலாமே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த முறுமுறுப்பை மன்னித்து அந்த உபத்திரவத்தை மன்னித்து கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்காக இரக்கம் காட்டினது போல இன்று சபைக்கு கர்த்தராகிய தேவன் இரக்கம் காட்டியிருக்கிறார். நமக்காக ஜீவனை தந்த கண்மலையாகிய கிறிஸ்து இன்று நம்மத்தில் வந்து நம்முடைய தாகம் தீர்ப்பதற்காக, நம்முடைய வேதனை மாற்றுவதற்காக, நம்முடைய துக்கங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய தூரங்களை மாற்றுவதற்காக இன்று நம்மத்தில் வந்து உன்னை தேசிக்க நல்லவராய் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க நல்ல இருக்கிறார். கரங்களை தட்டு கர்த்தருடைய கண்மலையாகிய இயேசுவுடைய வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஜீவ கண்மலையின் மகத்துவத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக கரங்களை தட்டு, 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 கரங்களை தட்டு. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஜீவ நதியை பெற்றுக்கொள், ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள். அவர் உனக்கு தருகிற உன்னதமான பாக்கியத்தை பெற்றுக்கொள். தாகம் உள்ளவர்களுக்கு மேல் தண்ணீரை அவர் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். ஜீவ நதியை உன் மீது தர வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. அப்போ 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 புவர் 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 அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய இரக்கம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகத்துவம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவிலே நீ இருக்கிற, உன்னதமானவருடைய மறைவிலே உன்னை வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பது என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். உன்னதமானவரே உயர் மறைவில்லொரு துறவோ சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின்றி அடைக்கலம்புவது தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின்றி அடைக்கலம்புவது தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. உட்காருங்க. மோசே கண்மலையை அடித்தது போல இயேசுவை சிலுவையிலே மரணத்தில் அடித்தார்கள், மரணத்தால் அடித்தார்கள். மோசே கண்மலையை அடித்தது போல, மோசே கண்மலையை அடித்து ஜீவ நீரூற்றை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக, உனக்காக எனக்காக சிலுவையிலே மரணத்தினால் அவர் அடிபட்டு இன்று உனக்காக எனக்காக ஜீவ ஊற்றை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தெய்வம் அடிபட்டு தான் நமக்கு விடுதலை தாரார். அன்னைக்கும் மோசேக்கு கோலை கொண்டு கண்மலையில் அடிச்ச சொன்னார். ரெண்டாவது சொன்னார், எனக்கு நோவண்டா நீ அடிச்சாதேன்னு சொன்னார். இந்த ஜனங்களுக்கு நெருக்கத்தில் அடிச்சு போட்டாய். பாலும் தேரும் ஊரை காண நம்போச்சு. ஆமீன். ஹல்லேலூயா. ஆனால் நான் தெளிவாக இருப்பேன். ஆமீன் சொல்லலாமே. நான் எப்படி இருப்பேன்? தெளிவாக இருப்பேன். எந்த ஜென்மத்துக்கு வேண்டியும் எந்த ஆத்மாக்கு வேண்டியும் ஆண்டவரை ஒரு விச குறைப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ நெருக்கவோ செய்ய மாட்டேன். உமக சித்தப்படி செய்யுங்கப்பா. அது முதல்ல ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் ஆண்டவர் நெருக்குவேன். யாராவது ஒரு கட்டியாக வந்துட்டாக்க ஆண்டவரே அப்பா 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 நீ தந்தாகணும், நீ தந்தாகணும், நீ தந்தாகணும். இப்போ அப்படி இல்லை. உமக்கு சித்தம் இருந்தால் கூட ஆமீன். உமக்கு சித்தம் இருந்தால் செய்யும். அப்போ ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு நான் சுகப்படுத்துவேன்னு விசுவாசம் இருக்குதா என்று கேட்பார். ஆமேன். அப்போ நீ சொல்லணும், ஆண்டவரே என்னை குணப்படுத்த உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுஸ்தமாக்கும் என்று இன்று இந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் எத்தனை அடிபட்டாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் உங்களுக்காக நான் சகித்துக் கொள்வேன், உங்களுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்வேன், அவமானங்களை ஏற்றுக்கொள்வேன், துக்கங்களை ஏற்றுக்கொள்வேன். என்னால் உங்களுக்கு விடுதலை கிடைக்குமானால், என்னால் உங்களுக்கு சுகம் கிடைக்குமானால் அதனால் நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி
ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே என்னை குணப்படுத்த உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுத்தப்படுத்த சித்தம் உண்டு. நீங்க தொட்டால் போதும், நீங்க கண்டால் போதும், உமது கையை நீட்டினால் போதும், என் சரீரத்தில் இருக்கிற அத்தனை பாடுகளும் உபத்திரங்களும் மாறும் என்று நீ விசுவாசித்தா கரங்களை தட்டு ஆண்டவரே சித்தம் உண்டு என்று சொல்லு. ஆண்டவரே சித்தம் என்று சொல்லு. உன் கடன் பிரச்சனை மாறு, உன் உபத்திரவு மாறு, உன் கட்டுகள் மாறு, உன் வியாதிகள் மாறு, உன் கஷ்டங்கள் மாறு. கர்த்தராகிய தேவன் சிலுவையிலே மரண பரியந்தம் அடிபட்டார், மரண பரியந்தம் அடிபட்டார், அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். அதே இயேசு இன்று நம்மத்திலே சிங்காசனமிட்டு பலிபீடத்திலே வீற்றிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டு இன்னும் 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 கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் கிருபையிலே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் செய்த கிருபையிலே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சிந்தித்து பாருங்கள், உட்காருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களையும் வேக வேகமாக வாசிப்போம். ஏசாயா 53 சாப்டர் 53 வேர்ட்ஸ் 4, 5, 6. சரிதான சாமுவேல்? சரி. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்து நாமோ பாரு, உன்னை இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, உலகத்தின் சாபத்திலிருந்து, உன் முற்பிதாக்களுடைய சாபத்திலிருந்து, உன்னுடைய சாபத்திலிருந்து, அநியாய வட்டி, அநியாய குடி, அநியாய பாடு, அநியாய சாபம், அநியாய பாவத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். வாசி 3வது வசனத்தை 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவரு கட்டளை என்ன? இயேசு இப்படி சொன்னா எங்க ஜீவிக்க முடியும்? இயேசு இப்படி சொன்னா இந்த உலகத்தில், இந்த கலிகால உலகத்தில், இந்த கடைசி கால உலகத்தில், இந்த ஆசீர்வாதமான உலகத்தில், இந்த சூழ்நிலையில், இந்த காரியத்தில் எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியும், எப்படி வாழ முடியும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற அபாக்கியவதிகள் இன்றைய பெந்தேகோஸ்காரர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசி. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை தருவதற்காக ஆக்கினி அடைந்தாரா? ஆக்கினை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அடைந்தாரா? ஆக்கினி அடைந்தார், ஆக்கினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அந்த இயேசுக்கு கட்டளையை நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா, அந்த இயேசுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத இருக்கிறேன்னா, என்ன ஒரு உபத்திரவம், என்ன ஒரு பாடு வருது, உன்னுடைய பாடுகள் எவ்வளவு என்பதை நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசி. எபிரேயர் 10:29. எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை அவன் காலிகை கீழே மிதிச்சு உன்னை மீட்டு கொண்டு வந்த இரத்தத்தை நீ நிந்தித்து
எவ்வளவு கொடிதான ஆக்கினை உண்டு என்று 6 அறிவு இருந்தால் யோசிக்க வேண்டுமா? இனி ஏசாயாவா 6வது வசனத்தை, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி பாருங்க, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிஞ்சோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர்ட்ட ஒரு விசுவாசி போய் கேட்டுதான், பாஸ்டர் நான் ஒரு போட்டையை பார்த்தேன், இயேசுக மடியில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, இயேசுக மடியில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, இந்த ஆட்டுக்குட்டியை போல நானும் இயேசுக மடியில் இருக்கணும்னு கேட்டிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? தெரிஞ்சவங்க கை வைத்துங்களா? சொல்லு. சரி, அது செல்வழி கேட்காத ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆட்டுக்குட்டி? செல்வழி கேட்கல, கீழ்ப்படியாமல் அடுத்தவங்க கண்டத்தில் போய் நாடியில் கையம் கொடுத்துட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அடிபட்டு காயப்பட்டு வேதனையோடு இருந்த ஆட்டுக்குட்டியை தான் கர்த்தர் மடியில் கொண்டு வச்சிருந்தார். ஆமே, நீ கீழ்ப்படி இல்லாமல் இருந்தால் அவருக்கு மடியில் போகலாம், கீழ்ப்படிச்சுட்டு இருந்தால் பரதேசிக்கு போகலாம். ஆமே, இனி இந்த ஆடை கீழே விட்டாருன்னு வச்சுக்கலாம், இந்த ஆடு வணங்கா கழுத்துள்ள ஆடு எங்கே போவோம்? திரும்பவும் அது தின்னி ருசி கண்ட அந்த பாவத்தை தான் செய்ய போவோம். ஆமே, பணத்தை சம்பாரித்து கண்டவன் அது வட்டியோ பொலிசையோ என்ன கர்மாந்திரம் இருக்கட்டு, அந்த பணத்துக்கு மேலே தான் குறியாக இருக்கும். ஆண்டவருக்கு மடி 2 எப்போ போகிறானோ அப்போ அவனுக்கு அதான் சிந்தனை இருக்கும். திரும்பவும் அடிபட்டு திரும்பவும் காயப்பட்டு இவன் வருவான், 10 தடவை பார்ப்பார், பார்த்து தூக்கி எடுத்து இந்த கசாப்பு கடையில் கொடுத்துட்டு போயிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களே அப்படி தானே, 10 தடவை முறுமுறுக்கே தடவை பார்த்தாரு, 10வது தடவை பார்த்தாரு, நாங்கள் அந்த கரிச்சட்டிக்கு இடையில இருந்திருந்தா எங்க எகிப்தில் கரிச்சட்டி கடையில் இருந்திருந்தா மாம்சம் தின்னிருப்போம். ஒரு பொக்கங்கட செல்ல மாம்சம் இருந்திருக்கும், தின்னக்கு வா புண்ணா இருக்கும். சொல்லுவாங்க தெரியுமா, ஆலம்பழம் பழுக்கும் போது காக்கை வாயில் புண்ணு வந்தா, காக்கை சொல்லிட்டு இருக்குமா ஆலம்பழம் பழுக்கட்டு, கடைசியில் பழுக்கும் போது என்ன வந்ததான்? வாயில் புண்ணு. ஓடையோன்னு தின்ன காக்கைக்கு ஆலம்பழத்தையும் தின்ன முடியாத போச்சு தான். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் பார்த்தாரு, இப்போ கடைசியாக சொன்னா கரிச்சட்டிகள் இருந்தனும் எங்களுக்கு கரிச்சோறு கிடச்சிருக்கேன்னு பார்த்தாரு. இதுவோ இனி செல்வழி கேட்காதுன்னு அந்த வாசிங்க பார்ப்போம். என்னாகமும் 12:33 வாசிங்க. 11:33 அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துக்கு முன்ன ஒரு 12:11 வாசி. 11:30 வாசி. 11:30 இன்று மோசேயும் மூப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். கர்த்தரிடத்தில் இருந்து விடப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையம் முழுவதும் சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள். அடுத்த வசனத்தை வாசி. எழும்பி அன்று பகல் முழுவதும் அந்த ரா முழுவதும் பருநாள் முழுவதும் காடைகளை சேர்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு ஆசீர்வாதம் தானே வேணும், உனக்கு காடை இறைச்சி தானே, தாரம்பில் தின்னில, என் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியலை, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலை, என்னுடைய சமூகத்தில் இருக்க முடியலை, உனக்கு இப்போ பழைய காலத்தில் போன அந்த பணம் அந்த ஆசீர்வாதம் அந்த உலகத்தின் பிரகாரம் நினச்சி என் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியலை, உனக்கு தாரம்பில் தின்னில, நீ தின்னில. பாளையம் பூரா காடை இறைச்சி. எப்பா காடை இறைச்சியை சுட்டு போட்டால் அந்த பாளையம் எல்லாம் எப்படி மணக்கும். எப்பா காட்டு காடை, நம்ம வீட்டு நம்ம இந்த தீவனம் போட்டு வளைக்க காடை இல்லை, காட்டு காடை சுட்டு இல்லைங்கி பொறிச்சு நீ சாப்பிட்டா 16 வீடு மணக்குமா. ஆமேன். ஏன்னா நம்ம வீடை சுற்றி 16 வீடு இருக்கிறதுனால 16, அதனால நிறைய தூரம் மணக்குன்னு நினைச்சிடப்படாது. நம்ம வீடை சுற்றி இருக்கிற 16 வீடு மணக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசி. கொஞ்சமாக சேர்த்தவன் 10 ஓமர் அளவுக்கு சேர்த்தான்,
பாளையத்தை சுற்றிலும் குவித்து வைத்தார்கள். அப்படி எப்படி எப்படி குவித்து வச்சு தின்னி உருக்க தின்னியாச்சு. ஆண்டவர் நமக்கு உடுக்க உடி தாராரு, படுக்க இடம் தாராரு, நல்ல ஏசியை தாராரு, நீ காற்றை தாராரு, இயற்கை உறக்கத்தை தாராரு, வஸ்திரத்தை தாராரு, சாப்பாடு தாராரு. அப்படி போதும்னு சொல்லி ஆண்டவரை பரீட்சை பார்க்காம ஆண்டவருடைய சமூகத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். இது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம 10வது தடவை முறுமுறுக்காரு. ஒரு காட்டுக்குட்டி எடுத்து வச்சு பார்த்தாரு, அடுத்த குணம் கட்டினாரு, எல்லாம் கட்டினாரு, விட்டு அது இறங்கி ஓடுது, திரும்ப அடிபட்டு வந்து திரும்ப அடிபட்டு 10வது தடவை பார்த்தாரு, நீ நாசமவா. எப்படி சொல்லுங்களா? எப்படி நாசமவா? ஆமென். பல்லில் தின்ன இறைச்சி இப்படி இருக்குமா இருக்காதா? கடிச்சு முறிச்சு இறைச்சி தின்னா பல்லில் இருக்குமா இருக்காதா? அதை குச்சி எடுத்து குத்தி பல்லில் உள்ள இறைச்சியை, அதாவது வெளியில் எடுக்க மின்ன வாசி இறைச்சியை மென்று தின்னு மின்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ள மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். எத்தனை பேர் இல்லையா? அப்போ யாத்திராமில் காண பாருங்க, அவ்வளவு செத்தது அத்திரி என்ன அடக்கம் பண்ணாராம். நீ மடியில் இருக்க ஆட்டுக்குட்டியன்னா இதுதாங்க. ஆமென். காயம்படம் எடுத்து கட்டுவார், செல்வழி காக்காது திரும்பவும் காயம்படம் கட்டுவார், வச்சு வச்சு 10வது பார்ப்பார், எங்கே கொண்டு கொடுப்பாரு? கசாப்பு கடையில் கொண்டு கொடுப்பார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் ஊற்றாக இயேசு இருந்தார். அவரே இன்றைய திருச்சபையின் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் பரிசுத்த ஆவியை பொழிகிறவராகவும் இருக்கிறார். சங்கீதம் 105, 41, 42, 43 வேகம் வேகமாக. சங்கீதம் 105, 41, 42, 43. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வழியில் பாருங்க, அவ்வளவு ஆறா வறண்ட இடத்துல, அதாவது அவ்வளவு வறண்ட இடத்துல என்ன அடிச்சான்? ஆறா அடிச்சான். அவ்வளவு செழிப்பு கொடுத்ததான். அதே இயேசு தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அதே இயேசு தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 34 இருந்து 38, 34, 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஆண்டவர் சொல்ல, தாகமாக இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர் ஊற்றப்படும். பரலோகத்தை குறித்த ஒரு தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் பரலோகம்.